படத்துல பண்ண மிஸ்டேக்க இன்டர்வியூல கேக்குறப்ப அப்படியே மொத்தமா மலிப்பி எடுத்த ஒரு 3 டைரக்டர்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்பர் 3 இருக்கிறது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தான். இவங்க நம்ம சூப்பர் ஸ்டார் அவருடைய பொண்ணு. இவங்க லாஸ்ட் வந்து லால் சலாம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணிருந்தாங்க. அந்த படத்துல நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாரு. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியரான படம் தான். கதை அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது. அதை பத்தி இன்டர்வியூல கேக்குறப்ப இவங்க நிறைய சீன்ஸ் வந்து ஒரு பென்ட்ரைவ்ல இருந்துச்சு. அந்த பென்ட்ரைவ் காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேக்குறப்ப அதெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிருங்க. ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. டிஸ்க் வந்து ஓல்டா இருந்தது, சிலது வந்து கரப்டா இருந்தது. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நம்பர் 2 இடத்துல இருக்கிறது நம்மளுடைய வெங்கட் பிரபு அவர்கள் தான். சோ கோட் அப்படிங்கிற நம்ம தளபதி ஒரு படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மேனன் அப்படிங்கிறவன் வந்து நம்ம ஜீவனை கட்டிச்சு அவரை வந்து வளர்க்கறதுக்கான காரணமே வந்து அவரோட ஃபேமிலியை வந்து நம்மளுடைய விஜய் கொண்டுட்டார் அப்படிங்கிற காரணம் தான். பட் அதுக்கு அந்த பிரபுதேவா அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து அந்த ஹெல்ப்பும் பண்ணும் அந்த மேனன் கேரக்டருக்கு. பட் இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க இந்த படத்தை நல்லா பார்த்தா உங்களுக்கு நல்லாவே அந்த படத்துல பாம் வச்சது விஜய் கிடையாது. அந்த இடத்துல பாம் வச்சது கல்யாண் அப்படிங்கிற பிரபுதேவா அவர்கள். சோ வந்து இந்த மேனன் பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா நம்மளுடைய பிரபுதேவா தான் பழி வாங்கி இருக்கணும். பட் பிரபுதேவா கூட சேர்ந்து விஜய் பழி வாங்குவாரு. இத பத்தி இன்டர்வியூல கேக்குறப்ப வெங்கட் பிரபு வந்து நல்லா மலிப்பி அப்படியே போயிருவாரு. அவருக்கே சொல்லும்போது ஷாக்கிங்கா தான் இருக்கும். மாட்டிக்கிட்ட பங்கு. இந்த நம்பர் 1 யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியா இருந்தா நல்ல கமெண்ட்ஸ்லாம் வரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1 இடத்துல இருக்குது நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். சோ லியோ படம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ரிலீஸ் ஆன ஒரு படம். பட் அந்த படத்துல மிகப்பெரிய ஃபிளாவா அமைஞ்சதே வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் தான். யாருக்குமே அந்த அளவுக்கு பெருசா செட் ஆகவே இல்ல. சோ அத பத்தி இன்டர்வியூல கேக்குறப்ப வந்து அவர் அந்த ஃபிளாஷ்பேக் எப்படி சொல்லிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபிளாஷ்பேக் வந்து நம்ம மன்சூர் அலிகான் தான் சொல்லிருப்பாரு. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சோ அது பொய்யாவும் இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒன்னு கொண்டு போயிருப்பாரு. சோ யாருமே அந்த அளவுக்கு ஏத்துக்க முடியல. ஏன்னா வந்து இது வந்து ஒரு தப்பிக்கிற வழி மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியுது. சோ இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அப்படிதான் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்படி போறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். இந்த கதையை வந்து பார்த்திபன் அவர் வாயிலிருந்து சொல்லல. யாரோ ஒரு 3வது மனுஷன் மன்சூர் அலிகான் சொன்னது தானே படத்துல. உருட்டு உருட்டு நல்லாவே உருட்டு.